அக்கிலிஸோட கப்பல் கரையை வந்ததும் கப்பலை விட்டு இறங்கிறதுக்குள்ளேயே அம்பெல்லாம் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அக்கிலிஸ் இதை எதுவுமே பொருட்படுத்தாம முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான். ஸ்பார்ட்டா படை வீரர்கள் எல்லாம் கேடயத்தை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பு உருவாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போக ட்ரோஜன் பக்கத்துல வந்ததும் மொத்த பேர் அடிச்சு தூக்குறாங்க. ஸ்பார்ட்டாவோட வெப்பன்ஸ் ஈட்டியும் கேடயமும் தான். அதை வச்சு பயங்கரமா சண்டை போடுறாங்க. பின்னாடி அகமன்னோட கப்பல் வருது. நம்ம வரதுக்குள்ள பாதி சண்டையை முடிச்சிருவானு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஸ்பார்டன்ஸோட மொத்த படையும் இறங்குறாங்க. இருக்கிற எல்லாரையும் வெட்டி சாகிறாங்க. அங்க அப்போலோ கோயில் இருக்கு, சூரிய கடவுளோட கோவில். அது மேல ஏறி நின்று யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு அக்கிலிஸ் சொல்றான். அங்க படை வீரன் வந்து நம்ம பண்ற எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இது கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படின்னு கேட்க பக்கத்துல இருந்த அப்போலோ சிலையோட கழுத்தை வெட்டிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த ஹெக்டார் கோயிலை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் அக்கிலிஸ் ஒரு ஈட்டி எடுத்து எரிய வந்தவன் கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கழுத்துல கரெக்டா பாயுது. அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. முடிஞ்சா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ள போய்கிட்டு இருக்கான். இப்ப ட்ரோஜன்ஸ் எல்லாரும் அந்த உள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் மறைமுக தாக்குதலை கொடுத்து அடிச்சு சாச்சிடுறாங்க. இப்ப மிஞ்சி இருக்கிறது ஹெக்டார் மட்டும்தான். தனியா மாட்டிக்கிட்டான். இப்ப அவனை கொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்ல. நீங்க இருந்து கிளம்பலாம், நாளைக்கு தான் நம்மளோட போர், அங்க சந்திக்கலாம் அப்படின்றாரு. அதுக்கு ஹெக்டார், போர் என்ன உனக்கு அவ்வளவு ஈஸியா தெரியுதா? களத்துக்கு போன தன்னோட கணவர் திரும்ப வருவாரா மாட்டாரான்னு எத்தனை பெண்மணிகள் ஏங்குவாங்கன்னு தெரியுமா? அதுக்குதான் உன் தம்பி இருக்கானே, அவனுக்கு மத்தவங்க பொண்டாட்டி மேலதானே ஆசை அப்படின்னு கலாச்சி அமுச்சு விட்டுருவான். இப்ப போருக்கான முதல் வெற்றி அவங்க பார்த்துட்டாங்க.